ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான். ஆனால் அது வந்து தலைக்கு முடி வளர்கிறதுக்கு, பேனு இல்லாமல் இருக்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கு, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெமெடி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செம்பருத்தி இலை இருக்குது தெரியுமா, அது ஒரு 10 இலை எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு பூ தான் பூத்தது, ஒரு பூ தான் கிடச்சது. அந்த ஒரு பூ எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பங்குளம் எடுத்துக்கிட்டேன். நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, எங்கள் வீட்டு மரத்துலேருந்து ஒடிச்சது. நீங்கள் வந்து என்னைக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் இதை வந்து பண்ணிக்கோங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் போக விட வேணாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்ததாக வந்து ஒரு பெரிய கத்தாழை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒன்று ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அது எந்த பக்கட்டும் நான் கட் பண்ணி கீழெல்லாம் போடலை, நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். அது வந்து ஒரு கட் பண்ணி அது ஜெல்லு மட்டும்தான் தேவை, அந்த தோல் தேவையில்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த தோலில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம். அதை ஃபுல்லாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி, ரொம்ப குட்டியெல்லாம் வேணாம், நார்மல் சைஸுக்கு நம்ம மிக்சியில் அரைக்கிற சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கு அடுத்து வந்து நான் வீட்டில் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். அது வாங்கி 2-3 நாள் ஆச்சு, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது தான். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம நெல்லிக்காய் கட் பண்ணையில் உள்ள விதையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. விதை வந்து தேவையில்லை. விதையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெல்லிக்காயும் குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. வேப்பிலை வந்து கசப்புத்தன்மை உடையது. அது வந்து ரொம்ப நல்லது. நம்மலாம் சின்ன வயசாக இருக்கையில் அம்மா காப்புன்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுப்பாங்க. காலைல எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு தலையை குளிக்க சொல்லிடுவாங்க. அடுத்து அம்மியில் நல்லா வேப்பம் கொழுந்து கொஞ்சோண்டு மஞ்சளும் வச்சு அரைச்சி ஒரு உருண்டை குட்டியோன்னு உருண்டை கொடுத்து முழுங்க சொல்லிவிட்டு நமக்கு நீச்சல் தண்ணி கொடுத்து முழுங்க சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு எந்த நோய் நொடியுமே, வயிற்றில் எந்த பிரச்சனையுமே, யூட்ரஸில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே, செரிமான மண்டல பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போல்லாம் அதை எல்லாருமே மறந்துட்டோம். அதை நான் இன்னொரு நாளைக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து அடுத்ததாக வந்து கருவேப்பிலை வந்து முடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கு அந்த மாதிரி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க மருதாணி இலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி வந்து செம்பட்டை ஆயிரும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது நல்ல ஹெல்த்தியான ஒன்று தான். நம்மளாம் அந்த வெயில் டயத்தில் வந்து மருதாணிலாம் வைக்கிறது அவ்வளோ நல்லது. நான் நைட்டே 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து அதுதான் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை சாப்பிட்டாலும் நல்லது, இல்லை நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தாலும் நல்லது. நம்ம இதெல்லாம் தேய்ச்சி குளிக்கையில் நம்ம சீவக்காய் தேய்க்கின்ற தேவையே கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கிறணும். அதுக்கு அடுத்ததாக மிச்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு, இதை இவ்வளோ நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு நாளைக்கு வராது, 2 நாளைக்கு நான் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறதுனால நான் இதை வந்து இன்றைக்கி நான் அரைச்சிட்டேன் அப்படின்னா காலைல எந்திரிச்சோடனே இது எல்லாத்தையும் கடற்கரை எடுத்து அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சிருவேன். தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 1 hour நல்லா ஊற விட்டுருவேன். அது நல்லா ஜில்லுன்னு இருக்கும், குளுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து 1 hour ஆனால் நமக்கு வந்து மேலே முடி வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்படி காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம குளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 கப் ஃபஸ்ட்டு தலையில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தலையை தேய்க்கணும். தேய்க்கையில் நமக்கு எப்படி இருக்குன்னா நல்லா நொறுன்னு முறை வரும். நம்ம வெந்தயம் மட்டும் அரைச்சி தேய்ச்சா எப்படி முறை வருமோ அந்த மாதிரி முறை வரும். ரொம்பனா நம்ம ஷாம்பு சீவக்க அளவுக்குலாம் முறை வராது, கொஞ்சம் நொரன்னு முறை வரும். அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் 1 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் தேய்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தலையை நல்லா தேய்ச்சி அலசிடணும். கடைசியாக நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கெட் நிறையா தண்ணி எடுத்து அதுக்குள்ளே நம்ம முடியும் மண்டையும் தண்ணிக்குள்ளே முக்கி தலைகீழ தண்ணிக்குள்ளே மண்டையை விட்டு குனிஞ்சு அலசி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலையில் உள்ள எல்லாமே இது வந்து போயிடும். சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ இது ஃபுல்லாக தலைக்குள்ளே இந்த இலை திட்டு இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.